ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 43வது பாடல் ஆண்டொருள வேண்டி பாடியது. வெங்காலம்பா நஞ்சேல் கண்பா பெண் பாகம் சொல் குயில் மாலை மென்கேசம்தான் என்றே கொண்டார் மென்தோல் கொண்ட பொருள் தேடி வங்காலம் சோனம் சீன போய் வண்டே துன்ப படலாமோ மைந்தாரும் தோல் மைந்தா அந்தா வந்தே இந்த பொழுதாழ்வாய் பொங்கார் பைந்தேன் உண்டே வண்டார் குன்றார் பொங்குக்கு இனியோனே குன்றோடும் சூழ் அம்பேழும் சூரும் போய் மங்க பொறுக்கோபா அங்காலம் சேர் மைம்பார் அன்பார் கண்டே உண்பர் ஒரு நாதா கம்பூ சிந்தா தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே மைந்தாருந்தோள் மைந்தா அந்தா வந்தே இந்த பொழுதாழ்வார் கம்பூ சிந்தா தென்பால் வந்தாய் கந்தா செந்தில் பெருமாளே வந்தே இந்த பொழுதாழ்வாய் கந்தா செந்தில் பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். மனம் பொருந்திய மலர்களிலே உள்ள பசுந்தேனை உண்டு வண்டுகள் நிறைந்த மலையில் வசிக்கின்ற வள்ளியம்மை தனங்கற்கு இனியவரே. 7 மலைகளும் 7 கடல்களும் சூரவன்மனும் வளங்குன்றி கதறுமாறு சினந்து போர் புரிந்தவரே. எலும்பு கூட்டை அணிந்த தோள்களை உடைய சிவபெருமானுக்கு அன்புடைய புதல்வரே. தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவரே. சங்குகள் உலாவுகின்ற கடலுள் கூடிய தென் திசைக்கு வந்தவரே. கந்தப் பெருமானே, செந்தில் மேவிய பெருமிதம் உடையவரே. வெப்பமான நஞ்சையும் அம்பையும் மீனையும் போன்ற கண்களையும் பாலையும் இனிய கற்கண்டின் பாகையும் போல் சொற்களையும் குயில் போலவும் இருள் போலவும் கருமை நிறமான மெல்லிய கூந்தலையும் கொண்ட பொதுமகளிருடைய மென்மையான தோள்களை சேரும் பொருட்டு பொருளை நாடி வங்கநாடு சோனம் சீனம் முதலிய தேசங்களுக்கு சென்று மிகுந்த துன்பத்தை அடியேன் அடையலாமோ? ஆற்றில் அமைந்த திருபுயங்களை உடைய குமாரமூர்த்தியே, அழகரே, அடியேன் முன் இப்போதே வந்து ஆட்கொண்டருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நான் யார்? எங்கிருந்து வந்தேன்? எதற்காக வந்தேன்? இந்த உடம்பு எவ்வாறு வந்தது? உடம்பு தானே வராததென்றோ? ஒருவன் தந்து வந்ததாயிற்றே. தந்தவன் எதன் பொருட்டு தந்தான்? தன் பொருட்டு தந்தானா? என் பொருட்டு தந்தானா? உடம்பு பெற்ற பயன் யாது? உடம்பை தந்தவன் யாவன்? அவன் தன்மை எவை? அவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அவனை அறிந்தவர் யார்? அறியும் நெறிகள் எவை என்ற சிந்தனை தோன்ற அங்கே ஒரு ஞான ஒளி தோன்றும். அந்த ஞான ஒளியில் உண்மை பொருள் தோன்றும். அந்த ஒளியை பெறுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயல வேண்டும். அந்த ஒளி மலைமேல் அன்பு கூட்டிலிருந்து ஆனந்த ஆறு பாய்ந்தது. அங்கு எல்லாம் மற்ற இனிய தனி நிலையை தெரிய அருணகிரிநாதருக்கு ஐயன் 12 கையன் உபதேசித்து விட்டான். ஆஹா, அந்த ஆனந்தம் எத்தன்மையுடையது! தூய நெறியில் பொருள் தேடினால் குற்றமில்லை, அது அறமாகும். பேராசைப்படக்கூடாது. பொருளாசையினால் பெருந்துன்பம் எய்தும். இப்பொருளாசையால் அடியேன் துன்பத்தை அடையலாமோ? ஆசையிலிருந்து விலகி உய்யுமாறு தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரிநாதர். வினைப்பகையும் ஆணவம் போன்ற பகைகளை அழிக்கும் ஆற்றல் படைத்தவன் வலிமை முழுவதும் நிறைந்த முருகக் கடவுளே ஆவார். அவரை வழிபட அச்சம் வராது, கோள்கள் இடர்கள் செய்யாது. சிவமூர்த்திக்கு அன்புடைய
இளங்குமாரர் கன்று என்ற சொல்லால் அழகாக அமைத்துள்ளார். புறப்பகை புறப்பகை இரு பகைகளையும் போக்கி அருள் புரிவான் முருகன். வள்ளி மணவாளா, சிவகுமாரா, செந்தில் மேவிய கந்தவேலே, மாதர் பொருட்டு பொருள் தேடி அலைந்து அடியேன் துன்புற மாட்டேன், இப்பொழுதே வந்து அருள் புரிவீராக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் பேராசையிலிருந்து விடுபட எல்லாம் வல்ல முருகப்பெருமானை திருவடியை பற்றி உய்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.